ஹலோ மக்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதோடைய லொக்கேஷன் பார்த்து கேஸ்கேட் கேனியன். இது வந்து ஃபால்ஸ் ப்ளஸ் ஹில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸை பார்க்கணுன்னா ஹைக்கிங் பண்ணி தான் அந்த லொக்கேஷனை பார்க்கணும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப அட்வென்ச்சராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சர் ஆಗಿದೆ. ஸ்ப்ரிங் சீசனில் வந்தால் ரொம்ப கோல்டாக இருக்கும். மிட் சம்மரில் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு தண்ணி காணும், தண்ணி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்ஹிலுக்கு போகுது, மலை உச்சியில் போகுது. கொஞ்சம் தண்ணி தெரியுது. Middle Fire Road, Kasade Fire Road. ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ் போயிட்டிருக்கிறோம். ஆனால் வந்து அந்த எந்த அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா வர்ற வழியில் தண்ணி ரொம்ப கம்மியாகிக்குது. ஸோ கம்மியாகிறத வச்சு சொல்லிடலாம். என்ன அட்வென்ச்சர்னால், இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் நம்ம ஹைக்கிங் போகிறது ஒரு நல்ல அட்வென்ச்சர். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து பாருங்க, வாவ், நடக்கிற பாதை கம்மியாகிட்டே வருது. ரொம்ப சின்ன பாதையாகிக்குது பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹைக்கிங்குள்ளே ஷூ போட்டுட்டு வந்தால் ரொம்ப அருமையாகிங்க. அதுக்குள்ளே ஷூ இல்லாதனால சும்மா ரன்னிங் ஷூவை போட்டு இருந்துக்கிறேன்.
ரொம்ப டார்க்காக இருக்கு ஐஸ். வெளியே வந்து இவ்வளோ வெயில் இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இது. வெயிலே தெரியாத அளவுக்கு அப்படியே ட்ரீஸ்லாம் கவர் பண்ணிக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ ட்ரீஸுடைய அருமை இப்போ தான் தெரியுது. மை காட். பாருங்க இலைகள்லாம் அப்படியே பரவனாப்பில் வந்து கிடக்குது. ஆனால் இந்த இலைகள்லாம் மக்கி போகிற இதனால இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாஸ்டிக் வந்து இயற்கைக்கு ரொம்ப ஆபத்தானது. முடிஞ்சவரை இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஏதாச்சும் தண்ணி பாட்டிலோ சிப்ஸோ கொண்டு வந்தால் கீழே போகிறத தவிர்த்துக்கிறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபால்ஸ் நெருங்க தண்ணியுடைய அளவு அதிகமாகுது. மவுண்டன்ஸ்க்கு மேலே ஏறுறோம். Oh my God. இது ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப க்ரௌடே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறேன். வாவ். எத்தனை மைல் நடக்குன்னு தெரியல. ஈஸியாக நடந்து வந்துட்டோம். ரிட்டர்ன் போகிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாயி. எந்த அளவுக்கு வியூ நல்லா இருக்குன்னு தெரியல. இறங்கி குளிக்க முடியாது அம்மா. காய்ஸ் பாருங்க. ரொம்ப சின்ன ஃபால்ஸாக இருக்குது. ஓகே, நாட் பேட். ஏதாச்சும் ஒரு துணி சேஞ்சிட்டு துணியை கொண்டு வந்திக்கலாம், அழகாக குளிச்சிருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வாமான வாட்டர், நம்ம ஊர் மாதிரி வாமான வாட்டர் இருக்காது. அது ஷோராக தெரியும். சரியான குளிர் வாட்டர். ஓகே, கொஞ்ச நேரம் ஹேங் அவுட் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் தனியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். இது ப்ரைவேட்டாக ஹேங் அவுட் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வந்ததுக்கு
கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்த வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஹைக்கிங் முடிச்சுட்டு ரிட்டன் போயிட்டிக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. ஆனால் வந்து வாட்டர் ரொம்ப கம்மியாகிது பாருங்கள். ஓகே, ஒரு நேச்சரோட என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் தண்ணி கம்மியாக வருது. கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு மவுண்டன்ஸை பாருங்கள். வா, ட்ரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒத்தையடி பாதை. இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரியான மைல்டாக வருது. Wow, the location எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் பக்கத்தாப்பில் பார்க் பண்ண இடம், காரு பார்க் பண்ண இடம் வந்துடும். ரெண்டு ரூட்டு காட்டுது பாருங்க பை கைஸ். அந்த ரூட்டுக்கு போனால் வேறு லொக்கேஷன் வந்துடும். இந்த ரூட்டு தான் நாங்கள் வந்த லொக்கேஷன். திரும்ப